அங்குக்குரிய மக்களே, இன்னைக்கு தமிழ்மடை ஊராட்சியில தேசிய ஜனநாயக கூட்டணி எதற்காக இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டி இந்த மக்கள் முன்னாடி இந்த கூட்டணிக்கு நாம வாக்களிக்கணுங்கிறத நம்முடைய மரியாதைக்குரிய நம்மளுக்கு நிறைவுரை ஆற்ற இருக்கக்கூடிய நம்முடைய அதிமுக கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர் ஐயா வந்து உங்கள்கிட்ட விரிவா பேசுவாங்க. குறிப்பா நம்ம தவிசுமடை ஊராட்சியில் இருக்கிற 6 வாக்குச்சாவடி, ஒரு உதாரணத்துக்கு 106ல இருந்து 111 பூத்தில் இருக்கக்கூடிய எல்லா வாக்குச்சாவடியிலுமே அதிமுக கூட்டணி தான் போன சட்டமன்ற தேர்தலில் அதிக வாக்குகளை வாங்கியிருக்கு. குறிப்பா 114 பூத்தில் இருக்கிற வடகாட்டுப்பட்டியில மட்டும் திமுக நம்மளை விட 50 ஓட்டுகள் கூட வாங்கியிருக்கு. இந்த முறை தவிசுமடை ஊராட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை வாக்குச்சாவடிகளுமே இரட்டை இலை சின்னம் பதிவாகணும். மரியாதைக்குரிய நம்முடைய முன்னாள் அமைச்சர் நத்தம் தொகுதியினுடைய நாயகன் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா ஆர் விஸ்வநாதன் அவர்கள் வெற்றி பெறணும். அதற்கு நாமெல்லாம் தவிசுமடை ஊராட்சியில் இருக்கக்கூடிய இந்த கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகள் நாம் அத்தனை பேருமே வேலை செய்யணும், உழைக்கணும். உழைச்சா மட்டும்தான் இந்த தவிசுமடை ஊராட்சியில நம்மளுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும். நரேந்திர மோடி ஐயா தொடர்ச்சியா கூட்டங்கள்ல பேசும்போது சொல்றாரு, இரட்டை இன்ஜின் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, டபுள் இன்ஜின் கூட்டத்தில் சொல்றாரு. இந்த டபுள் இன்ஜினுக்கு என்ன அர்த்தம்னா, தவிசுமடை ஊராட்சியில் இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர் பதவியும் ஒன்றிய கவுன்சிலர் பதவியும் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி கைப்பற்றணும். அப்படி கைப்பற்றும் போதுதான் இந்த இரட்டை இன்ஜின் சொல்றாரு. ரெட்டை மாட்டு வண்டின்னு சொல்ற மாதிரி இந்த மாநில அரசும் மத்திய அரசும் ஒன்னா இருந்தா தான் இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்கிற மாதிரி தவிசுமடை ஊராட்சியில் இருக்கிற ஊராட்சி மன்ற தலைவரும் ஒன்றிய கவுன்சிலரும் நம்ம கூட்டணியோட கையில் இருக்கணும். இருந்தா தான் இங்க இருக்கக்கூடிய அடிப்படையான பிரச்சனைகளை சரி பண்ண முடியும். இன்னைக்கு வடகாட்டுப்பட்டியில முழங்கால் அளவுக்கு சாக்கடை தேங்கி இருக்கு. வடகாட்டுப்பட்டியில இருந்து வந்த மக்களுக்கு தெரியும், ஒரு நல்ல நிர்வாகம் இல்லாதனாலதான் அந்த சாக்கடையை இன்னும் அல்லாம இருக்காங்க. விராலிப்பட்டியிலையும் சாக்கடை தேங்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஒரு நல்ல நிர்வாகம் இல்லாத இந்த மாதிரியான திமுக ஆட்சியில உங்களுக்கு ஊராட்சி செயலாளர்களுக்கும் இல்ல ஊராட்சி மன்றத்துக்கும் போதிய நிதி ஒதுக்காம தொடர்ச்சியா முறைகேடுல ஈடுபடுறதுனாலதான் இந்த சாக்கடையெல்லாம் அல்லாம இருக்கு. அப்ப ஒரு நல்ல நிர்வாகம் வரணும்னு சொன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஊராட்சி மன்ற தலைவர் வரணும். நல்ல ஊராட்சி மன்ற தலைவர் வேணும்னு சொன்னா நல்ல ஒன்றிய கவுன்சிலர் நம்ம கூட்டணிக்கு வேணும். குறிப்பா நாம இந்த முறை சாணார்பட்டி யூனியன்ல ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவருக்கான வாய்ப்பை நாம இழந்துட்டோம். இன்னைக்கு 21 ஊராட்சியில 19 ஒன்றிய கவுன்சிலர்ல திமுக நம்மளை விட அதிமுக கூட்டணியோட ஒரே ஒரு இடத்துலதான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதனாலதான் அவங்க சாணார்பட்டி யூனியனை கைப்பற்றிருக்காங்க. அப்ப அதிமுக நாம அந்த வாய்ப்பை விட்டதுனால இன்னைக்கு சாணார்பட்டி யூனியன்ல முழுக்க திராவிட முன்னேற்ற கழகமே ஆட்சி பண்ணுது. யாருக்கு எந்த ஒரு வாய்ப்பையும் ஒப்பந்த பணிகளா இருக்கட்டும் வேற எந்த ஒரு வேலையா இருக்கட்டும் அந்த யூனியன் சேர்மனும் திமுக காரங்க சொல்ற வேலை தான் நடக்குது. அப்ப இதெல்லாம் மாறணும்னு சொன்னா, நல்லவங்க ஆட்சிக்கு வரணும்னு சொன்னா நத்தம் தொகுதி எம்எல்ஏவை நாம எடுக்கணும், சாணார்பட்டி யூனியனை கைப்பற்றணும், தவிசுமடை ஊராட்சியில் இருக்கிற ஊராட்சி மன்ற தலைவர் ஒன்றிய கவுன்சிலர் இதையெல்லாம் நம்ம கூட்டணி வரக்கூடிய தேர்தலில் வெற்றி பெறணும். அப்பதான் இந்த மக்களுக்கு நல்லது நடக்கும். குறிப்பா திமுக அரசாங்கம் பண்ணக்கூடிய விஷயங்களை நீங்க மக்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நம்மளுடைய முப்பாட்டனா இருக்கக்கூடிய தமிழ் கடவுள் முருகன் உங்களுக்கு தெரியும், குன்றிருக்க இடமெல்லாம் குமரன் இருப்பான்னு சொல்றாங்க. நம்ம மாவட்டத்துல பழனி கோயில் எப்படி இருக்கோ அது மாதிரி மதுரையில திருப்பரங்குன்றத்துல முருகன் கோயில் இருக்கு. உங்களுக்கு தெரிய எவ்வளவு பேர் வந்து திருப்பரங்குன்றத்துல முருகன் இருக்காரு நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா திட்டமிட்டு திருப்பரங்குன்றம் மலை மீது இப்ப நடந்த கார்த்திகை தினத்தன்று தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி திமுக அரசாங்கம் மக்களை தடுக்கிறாங்க. அப்ப நாட்டு மக்களே நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த நாடு எதை நோக்கி போகுது, நாட்டு மக்கள் நாம எதை நோக்கி இருக்கோம். அப்ப இந்த நாட்டுல பெரும்பான்மையா இருக்கக்கூடிய மக்களுடைய உரிமைகள் தடுக்கப்படுது. மக்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும், ஒரு அரசு மக்களுடைய உணர்வுகளுக்கு எதிராக நீதிமன்றத்துல மேல்முறையீடுக்கு போறாங்க.
மரியாதைக்குரிய மதுரை உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் திருப்பரங்குன்ற மலை மீது தீபம் ஏற்றலாம் சொல்லி உத்தரவும் போட்டு தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை அந்த தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு போறாங்க. மேல்முறையீடு போனதுல அவங்க வழக்கு தள்ளுபடி ஆகி அங்க ஒரு 2 நீதிபதி மறுபடியும் கோயில்ல தீபம் ஏத்தலாம் உத்தரவு போடுறார். தீபம் ஏத்தலாம் உத்தரவு போட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் இன்னைக்கு திமுக அரசாங்கம் டெல்லியில் இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டை நாடுது. மக்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும், ஒரு ஊர்ல சாமி கும்பிடுறதுக்கு கூட இந்த திமுக அரசாங்கம் 1000 கட்டுப்பாடுகளை 1000 தொந்தரவுகளை விதிக்குது. நாட்டு மக்கள் நீங்க புரிஞ்சுக்கணும், நல்லவங்க இந்த நாட்டில் ஆட்சி பண்ணா சாமி கும்பிடுறதுக்கு எந்த குழப்பமும் வராது. அது எந்த சாமியா இருக்கட்டும், இயேசுநாதரா இருக்கட்டும், அல்லாவா இருக்கட்டும், மாரியாத்தாவா இருக்கட்டும், நம்மளுடைய நோக்கம் நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு, நம்முடைய பழக்க வழக்கம், நம்முடைய இறை வழிபாடு, இதை பாதுகாக்கணும். அப்ப பாதுகாக்கக்கூடிய ஆட்சிக்கு நீங்க வாக்களிக்கணும். அப்ப இதெல்லாம் நல்லா இருக்கணும்னு சொன்னா ஏற்கனவே நம்ம நாட்டை ஆண்ட தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா அவங்க எப்படிப்பட்ட ஆட்சியை இந்த நாட்டு மக்களுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லி பெண்கள் நீங்க தெரிஞ்சுக்குங்க. நான் சொல்ல வேண்டியதில்லை, அந்த அம்மா இறந்து சாமி ஆயிட்டாங்க. அப்படிப்பட்டவங்க ஆட்சி இருந்தா இந்த நாட்டுல சட்ட ஒழுங்கு சீர்கேடா இருக்கக்கூடிய ஆட்கள் பயப்படுவான். இன்னைக்கு சாராயம் குடிச்சிட்டு கஞ்சாவை குடிச்சிட்டு ரோட்ல போறவன வெட்டுறான். நீங்க எல்லாம் டிவியில பார்த்திருப்பீங்க. அப்ப இவ்வளவு அயோக்கியத்தனம் நடக்குவதற்கு காரணம் என்னன்னா, ஒரு திறனற்ற நிர்வாக திறனற்ற அரசு இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரியான சூழல் வருது. அப்ப நாம என்ன பண்ணணும்னா, வரக்கூடிய தேர்தல்ல மரியாதைக்குரிய எடப்பாடி ஐயாவுடைய ஆட்சி வரணும். தமிழ்நாட்டுல மறுபடியும் அவர் முதல்வரா வரணும். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரணும். நரேந்திர மோடி ஐயாவும் எடப்பாடி ஐயாவும் இணைந்து டபுள் சர்க்கார் சொல்லக்கூடிய இந்த இரட்டை இன்ஜினை தமிழ்நாடு தலைமைச் செயலகத்திலிருந்து டெல்லியில் இருக்கிற பாராளுமன்ற வரைக்கும் ஓட்டிட்டு போகணும். அதுல மக்கள் நீங்க எல்லாரும் பயணம் பண்ணணும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூட விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.